அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு வினாக்கள், டே ஷீட் நம்பர் 7, இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், முகலாயர்கள். 25. இரண்டாம் பானிபட்டு போருக்கு முன்பு டெல்லியில் எந்த மன்னர் ராஜா விக்ரமஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார்? மன்னர் ஹெமு. ஹேமச்சந்திர விக்ரமாதித்யன் என்ற ஹெமு விக்ரமாதித்யன் தான் இந்த பட்டத்தை வச்சுக்கிட்டவர். ராஜபுத்திர வீரர் இந்த இந்து சமயத்தைச் சேர்ந்த ஹெமு என்கின்ற ஒரு மன்னர். ஆப்கானிஸ்தானுடைய சூரி வம்சத்துடைய மன்னர் முகமது அடில் ஷாவுடைய அமைச்சராகவும் போர் படைத்தலைவராகவும் பணியாற்றியவர். முகமது அடில் ஷா சூரியுடைய படைகளை எதிர்த்து உமாயூன் மற்றும் அக்பரின் படைகள் ஆக்ரா மற்றும் தில்லியில் நடந்த 22 போர்களில் தளபதி ஹெமு வெற்றி பெற்றிருக்கார். அக்பரின் முகலாயர் படைகளை டெல்லி போரில் வென்ற ஹெமு 7 அக்டோபர் 1556 தன்னை டெல்லியின் பேரரசராக பட்டம் சுட்டிக் கொண்டார். அதற்கு பிறகு இரண்டாம் பானிபட்டு போரில் காயம்பட்டு பிடிபட்டு ஹெமு அக்பருடைய காப்பாளரான பைரம் கானால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இரண்டாம் பானிபட்டு போர் என்பது அக்பருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான போர். 26. கடல் செல்கலன்கள் கப்பல் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் பெயர் என்ன? ஷாஜகான். ஷாஜகான் 1627 முதல் 1658 காலகட்டத்தில் ஆட்சி பண்ண மன்னர். ஜஹாங்கீர் இறந்தவுடனே நூர்ஜஹான் தனது மருமகன் ஷாரியார் என்பவருக்கு மணிமுடி சூட்ட முயற்சி பண்ணாரு. ஆனால் நூர்ஜஹானுடைய சகோதரரும் குர்ரமுடைய மாமனார் ஆசப் கான் மேற்கொண்ட முயற்சிகளால குர்ரம் என்று அழைக்கப்பட்ட ஷாஜகான் முகலாய அரசருடைய அடுத்த அரியணை ஏறினார். குர்ரம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். ஷாஜகான் அப்படின்னா உலகத்தின் அரசன் என்று பெயர். இவருடைய காலகட்டத்தில் தான் முகலாயர்களின் காலம் பொற்காலம் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டது. 27. ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதியை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் என்ன? சிவப்பு மணற்கற்கள். ஷாஜகானால் கட்டப்பட்டதுதான் செங்கோட்டை கூட, லால் குயிலா என்று அழைக்கப்படுகிறது. ஜும்மா மஸ்ஜித் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல மிகப்பெரிய ஒண்ணு. இது ஷாஜகான் அவர்களால் கிபி 1656 வருஷம் கட்டப்பட்டது. இந்த பள்ளிவாசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய டெல்லி என்று அழைக்கக்கூடிய ஷாஜகானாபாத் அப்படிங்கிற ஊர்ல இது அமைஞ்சிருக்குது. இது முகலாய பேரரசு 1857 வரைக்கும், முகலாய பேரரசு முடியும் வரைக்கும் ஒரு முக்கியமான மசூதியாக ஒன்னா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது டெல்லியில மிக பிரபலமான பழைய டெல்லி என்கின்ற இடத்துல ஒரு முக்கியமான அடையாளமாக இந்த மசூதியை பார்க்கலாம். 28. தாரிக் இ ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர் யார்? அப்பாஸ் ஷர்வானி. அப்பாஸ் ஷர்வானி முகலாயர் காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஷர்வானி பஸ்தூன் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஷர்வானி பஸ்தூன் ஃபேமிலியில முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அக்பர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல முக்கியமான குறிப்புகள் எல்லாத்தையுமே இவர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. 29. முகலாயர் ஆட்சியில் அமைதியை உருவாக்குவதில் பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாக இருந்தவர் யார்? பௌச்தார். முகலாயர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிர்வாகம் சுபாக்கள் என்று பிரிக்கப்பட்டது. சுபேதார் அப்படிங்கிறவர் இராணுவ செயல்பாடுகளுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டா இருந்திருக்கிறாரு. ஃபௌஜ்தார் அப்படிங்கிறவர் மிலிட்ரி கமாண்டர் ஆஃப் த ப்ரொவின்ஸ், மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய இராணுவ தளபதியாக இருந்திருக்கார். பக்ஷி அப்படின்னு ஒரு தனி பிரிவினர் இருந்திருக்காங்க. இவங்க முகலாய மாகாணத்துல மிலிட்ரி பே மாஸ்டர்ஸ், அதாவது இராணுவத்தில் இருக்கக்கூடிய செயல்படும் ஒரு முக்கியமான அந்தஸ்து இருந்திருக்கிறாங்க. நகர காவல், டவுன் போலீஸ் கமாண்டர் கொத்துவால் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாரு. பினான்சியல் ஆபீசர் ஆஃப் எ ப்ரொவின்ஸ், நீதி நிர்வாகத்தை மற்றும் நிதி நிர்வாகத்தை கவனிக்கக்கூடியவர்கள் நகரத்துல திவான் என்ற பெயரால அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. 30. முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஷ்ராப்புகள், சாகு கற்கள் மற்றும் மகாஜன்கள் செய்யப்பட்டனர் என்று எந்த குறிப்பு கூறுகிறது? சுஜான் ராயின் குலாசத் உல் துவாரிக். குலாசத் உல் துவாரிக் அப்படிங்கிறது பாரசீக மொழியில எழுதப்பட்ட ஒரு கிரானிக். இது எழுதினவர் சுஜான் ராய் அல்லது முன்சி சுஜான் ராய் என்று அழைக்கப்படுறார்.
இவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் பகுதியைச் சேர்ந்த ஒரு பந்தாரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த புக்கு முழுக்க முழுக்க இந்தியால ஹிந்துஸ்தானி ரூலர்கள், அதாவது அப்ப இருந்த இந்துஸ்தானி ஆட்சியாளர்கள் 10வது 11வது நூற்றாண்டு காலத்துல, அதாவது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புடைய ஆட்சிக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்தவர்களை பற்றிய வரலாற்றை தெரிவிக்கக்கூடிய நூலாக இருக்கு. 31 கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்க யாருடைய சகோதரர்கள்? ஹுமாயூனுடைய சகோதரர்கள். முகலாய பேரரசின் 2வது பெரிய அரசராக விளங்கியவர் தான் ஹுமாயூன். இவர் ஹுமாயூன் என்கின்ற பெயரே நல்ல வாய்ப்பு, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பேர். ஹுமாயூன் தான் இந்த முகலாய சாம்ராஜ்யத்திலே நல்ல கல்வி அறிவு பெற்றவராக இருந்தார். ஹுமாயூன் அரச பதவி ஏற்ற உடனே தன்னுடைய தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தன்னுடைய நாட்டை தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு. அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி 3 பேரும் ஒவ்வொரு பகுதியை பெறாங்க. குஜராத் அரசரான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துறாரு இருந்தாரு. பாபர் காபூர், காந்தஹார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்த ஹுமாயூனுடைய சகோதரர் காம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரைக்கும் நீட்டி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்களுடைய சகோதரர்களை பற்றி ஒரு வரலாறு இருக்கு. 32 சூர் வம்சத்தை நிறுவியவர் யார்? ஷெர்ஷா சூரி. இவருடைய காலம் 1540 இருந்து 1545 காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்கார். ஹுமாயூன் கன்னௌசி போர்ல தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அரியணையை திறந்து மீண்டும் 1555 தான் டெல்லியை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கிறார். அது வரைக்கும் இடைப்பட்டுள்ள காலத்தை சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா தான் டெல்லி ஆண்டு வந்திருக்கிறார். ஒரு ஜாகிதார் குடும்பத்தில் பிறந்த ஃபரித் என்று அழைக்கப்பட்ட இவர் புலியை கொன்னதுக்கு பிறகுதான் ஷெர்கான் அப்படிங்கிற பெயர்ல பிரபலமாக மாறுறார். ஷெர்கான்கிற பேர் தான் பின்னாடி ஷெர்ஷா என்ற பெயரால் மாற்றி அழைக்கப்படுது. இவருடைய கட்டுப்பாட்டுல மாலவங்கிற பகுதி கீழே இருந்துச்சு. மேவாருடைய ராணா உதய் சிங் அவர் சரணடைஞ்சிட்டாரு. இந்த மாதிரி பல்வேறு சாகசங்களை இவர் பண்ணியிருந்தார். இவருடைய சீர்திருத்தங்கள்ல ரொம்ப முக்கியமான சீர்திருத்தம் பார்த்தா நாணய சீர்திருத்தம். நாணயங்கள் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ருப்பியா என்று நம்ம அழைக்கக்கூடியதான் ருபீஸ் என்று மாறி இருக்கு. அதுக்கு காரணமே இவரால் வெளியிடப்பட்ட ருப்பியா என்கின்ற நாணயங்கள் தான். இது மட்டும் இல்லாம கிராண்ட் ட்ரங்க் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய அப்போதைய காலகட்டத்தில் மிக நீளமான ஒரு சாலை, பாகிஸ்தான்ல பெஷாவர்ல இருந்து வங்காளதேசம் வரைக்கும் டாக்கா வரைக்கும் உள்ள ஒரு பெரிய சாலையை இவர் அமைச்சு கொடுத்திருந்தாரு. அது இவருடைய காலத்துல இருந்த ஒரு பெரிய சக்சஸாக பார்க்கப்படுது. ஷெர்ஷா சூரி தான் சூர் வம்சம் என்பதை உருவாக்கி தந்தவர். 33 அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த யார் ஆக்ராவின் பார்வையற்ற திறனற்ற பாடகன் என்று பலராலும் அறியப்பட்டவர்? சூர்தாஸ். சூர்தாஸ் இவர் ஒரு சிறந்த ஞானி, நல்ல சமய பரப்பாளர், சீர்திருத்தவாதி. உத்தரப்பிரதேசத்துடைய மதுரா அருகில 1478 பிறந்தவர். இவர் பிராஜ் என்று சொல்லக்கூடிய மொழியில் மிகச்சிறந்த பக்தி இலக்கிய நூல்கள் எழுதியிருக்கார். இந்த நூல்கள் அனைத்தையுமே விரும்பும் தெய்வத்தில் நாம் செய்ய வேண்டிய அன்பையும் பக்தியும் விளக்கி எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய சூர் சாகர், சூர் சாராவளி, சாகித்ய லஹாரி இந்த நூல்கள்லாம் அன்பு, பக்தி இவற்றின் மேன்மையை கண்ணனை குழந்தையாக வச்சு கருதி சித்தரிக்கக்கூடிய அற்புத நிலையை விளக்குது. இவர் வாழ்வு ஒரு விளையாட்டு, வீர தீர செயல், ஆனால் போராட்டம் அன்று, ஏமாற்றம் மிக்க கதையும் அன்று அப்படின்னு சொல்லியிருக்கார். இவருடைய கவிதைகள் மனிதனத்தின்பால் வியத்தகு விளைவை ஏற்படுத்தியதுடன் பக்தி நெறியினையும் வழிகாட்டியதாக திகழ்வதாகவும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. 34 இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யார்? அக்பர். அக்பருடைய காலகட்டம் வரலாற்றுல முக்கியமான காலகட்டம். 1556 முதல் 1605 காலகட்டத்துல அக்பர் முக்கியமாக இந்த டெல்லி பகுதியை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சிருக்காரு. பின்னாடி அவருடைய தலைநகரை அவர் ஃபதேபூர் சிக்ரி என்று உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதிக்கு மாற்றுறார். ராஜபுன பாலைவன பகுதிகளில் இவருடைய அப்பா ஹுமாயூன் அலைஞ்சு தெரிஞ்ச போதுதான் இவர் பிறந்ததாக சொல்றாங்க. ஜலாலுதீன் அப்படின்னு இவருக்கு இயற்பெயர் சூடுறாங்க. 14 வயதுல இவருக்கு மன்னர் என்கின்ற பட்டம் சூட்டப்படுகிறது. இந்த அக்பர் பாத்தீங்கன்னா சமயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பொறுமை உடையவராக இருந்திருந்தார். அக்பர் தான் தீன் இலாஹி, தௌலத் ஹி இலாஹி என்று கோட்பாடுகளை கொண்டு வந்திருந்தார். சுல் இ குல் என்பது இவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தத்துவமாக கருதப்படுகிறது. இந்த தத்துவத்தின் அடிப்படையில எல்லாருக்குமான அமைதி என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை அவர் பரப்புனார். 1575 இபாதத் கானா அப்படின்னு ஒரு வழிபாட்டு கூடத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த தொடக்கத்துல இஸ்லாமிய அறிஞர்கள் இங்க கூடி ஆன்மீக விஷயங்கள் குறித்து விவாதிச்சாங்க. பின்னாடி இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் ஜெராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவங்களும் சமணர்களும் கூட இங்க வரவேற்கப்பட்டாங்க.
சூஃபி துறவியான சலீம் சிஸ்டி, இவர் குரு ராம்தாஸ் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். இவர் எல்லாரையுமே அக்பர் மதிப்போட வச்சிருந்தாரு அப்படின்னு வரலாற்றுல சொல்றாங்க. குரு ராம்தாஸ்க்கு அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல அக்பர் பரிசாக வழங்கிய இடத்துலதான் பின்னாடி ஹர்மந்திர் சாஹிப் கருவறை என்கின்ற ஒரு இடம் கட்டப்பட்டது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொற்கோயிலாகவும் விளங்குது. 35 1707 அவுரங்கசீப் இறப்புக்கு பிறகு அரியணை ஏறியவர் யார்? பகதூர் ஷா 1. முதலாம் பகதூர் ஷா 1643 அந்த காலகட்டம், அதாவது 1707 இருந்து 1717 வரைக்கும் 12 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இவர் ஆட்சி பண்ணியிருக்கிறார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குதுபுத்தீன் முகவத் முவாசம் என்பதுதான் இவருடைய பெயர். பின்னர் இவருடைய அப்பா அவுரங்கசீப் இவருக்கு ஷா ஆலம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார். இவர் பதவி ஏற்கும் பொழுது பகதூர் ஷா என்பதை தனது அரியணை பெயராக ஏற்றுக்கிட்டார். முவாசம் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கும் ரஜௌரி அரசரான மகளான நவாப் பாய் பேகம் சஹேபா என்பவருக்கும் இரண்டாவது மகனாக புர்கான்பூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு மன்னராகவும் இருந்தார். இவருடைய காலகட்டத்துல தான் பிபிகி மக்பாரா அப்படின்னு இவங்க அம்மாவுக்காக ஒரு நினைவு சின்னத்தை மகாராஷ்டிரா மாநிலத்துல அவுரங்காபாத் என்கின்ற இடத்துல கட்டினார். 36 ஒருவர் வாரிசு இல்லாமல் இருந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யார்? ஜஹாங்கீர். முகலாய பேரரசர்லேயே ரொம்ப பொறுமையும் கலைநுட்பமும் ரொம்ப அமைதியையும் நாடக்கூடியவராக இருந்தவர் தான் ஜஹாங்கீர். 1605 முதல் 1627 காலகட்டத்தில் இவர் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அக்பருக்கு பின்னாடி அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படிங்கிற பேர்ல பட்டம் சுட்டுறாங்க. ஜஹாங்கீர் என்றால் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு பேர். இவருடைய காலகட்டத்தில் பெரும்பாலும் இவருடைய மனைவி நூர்ஜஹானுடைய ஆட்சியில தான் கட்டுப்பாட்டுல இருந்ததுனால இவருடைய காலத்து ஆட்சியை பொதுவாக அந்தப்புறத்து ஆட்சி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஜாபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதி மணி ஒன்றை அரண்மனையில கட்டி வச்சிருந்தார். இதன் அடிப்படையில் யாராவது ஒருத்தர் நீதி தேடி வந்தாங்கன்னா இந்த மணியை அடிச்சா போதும், ஜஹாங்கீர் வெளியே வந்து எட்டி பார்க்கிறாரு. தோட்டங்கள் பராமரிக்கிறது, முக்கியமாக நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிறது, இதுல தான் இவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்ததாக வரலாற்றுல சொல்றாங்க. 37 முகலாயர் ஆட்சி காலத்தில் கடற்படை படகுகளின் பொறுப்பாளர் யார்? கடற்படை படகுகளின் பொறுப்பாளர் மிரி பாகர் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்கிறார். இட் வாஸ் த ஆர்மி ஆஃப் தி மெயின் டாஸ்க் டு கேர் த ராயல் போட்ஸ். அதுலேயும் முதன்மையா சொல்லணும்னா கடற்படைக்கு தலைவராக இருந்திருக்கிறார். இதே மாதிரி மீர் அதிஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. மீர் இ ஆர்யா அப்படின்னு இருந்திருக்காங்க. இவங்க யாருன்னா மீர் இ ஆர்யாங்கிறவங்க அரசரை எங்கேயாவது வழி அனுப்பி வைக்கணும் முக்கியமான ஒரு பொறுப்புல உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. மீர் இ பார் என்று ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நஜீர் இ புயிட் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் இருந்திருக்கிறாங்க. இவங்க முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்தஸ்துல இருந்தவங்களாக சொல்றாங்க. 38 அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சப்தி திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஜப்தி என்கின்ற முறையை அறிமுகம் செய்தவர் ராஜா தோடர்மால். ஜப்தி முறை அல்லது தசாலா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நில வருவாய் முறை. ராஜா தோடர்மால் அவர்களுடைய காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இவர் அக்பருடைய ஒரு முக்கியமான பினான்ஸ் மினிஸ்டர். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக நில வருவாயை கணக்கீடு செய்யறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 1/3 பங்கு அரசருக்கு செலுத்தும் வண்ணமாக இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ராஜபுத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர்களை அரசர் பதவியிலையும் அமைச்சர் பதவியிலையும் முக்கியமான இடத்திலையும் அமர்த்தி இருந்திருக்கிறார். 39 பாதுஷா என்ற பட்டத்தை சூடிக்கொண்டவர் யார்? பாபர். முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர் பாபர். பாபருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1526 முதல் 1530 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இவருடைய முதல் போர் முதலாம் பானிப்பட்டு போர் 1526, இரண்டாவது போர் கான்வா போர் 1527, மூன்றாவது போர் சந்தேரி போர் 1528, நாலாவது போர் காக்ரா போர் 1529. மொத்தம் 4 முக்கியமான போர்களை இந்தியாவில் மேற்கொண்டிருக்காரு. அதற்கு பிறகு இவர் உயிர் துறந்ததாக நம்பப்படுகிறது. 40 பாபர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சேன் இயற்பெயர் என்ன? ராம்தானு பாண்டே. ராம்தானு பாண்டே. தான்சே இந்துஸ்தானி இசை வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள் மிகவும் முக்கியமான ஒருத்தர். இவர் அக்பருடைய அரசவை கலைஞராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் சிறந்த பாடகர் மட்டும் கிடையாது, சிறந்த ரபாப் வாத்திய கலைஞராகவும் இருந்திருக்கார். இவர் பல ராகங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நிறைய ராகங்களுக்கான இசை குறிப்புகளையும் உருவாக்கி இருக்கிறார். கர்நாடக இசைக்கலைஞர்கள் எப்படி திருவையாருக்கு போய் தியாகராஜருடைய சமாதியை வழிபடுறாங்களோ அதே மாதிரி இந்துஸ்தானி சங்கீத வித்வான்களும்
தான்சேனுடைய சமாதியை வழிபடுறாங்க. இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் என்கின்ற இடத்துல ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவர். இவருடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா முகுந்த் மிஸ்ரா. ஹரிதாஸ் சுவாமியோட இசை பயின்று தான்சேன் மேவார் அப்படிங்கிற அரண்மனையில வாத்திய கலைஞராக இருந்திருக்கார். பின்னாடி தான் அக்பருடைய அரசவை கலைஞராகவும் மாறியிருக்கிறார். இவருக்கு மியான் என்கின்ற பட்டத்தை அக்பர் கொடுத்திருக்கிறாரு. மியான் தான்சேனுக்கு பின்னாடி இஸ்லாமியத்திற்கு மதம் மாறினதாகவும் சொல்றாங்க. 41. ஃபரீத் என்பது யாருடைய இயற்பெயர்? ஷெர்ஷா சூரியோட இயற்பெயர் தான் ஃபரீத் அப்படின்னு பேர். பொதுவாக முகலாய அரசர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர்களை பட்டத்தை சூட்டினதுக்கு பிறகு மாற்றிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஷாஜகான் பார்த்தீங்கன்னா குர்ரம் என்ற இயற்பெயரோட இருந்திருப்பாரு. சலீம் என்ற இயற்பெயரில் இருந்தவர் தான் பின்னாடி ஜஹாங்கீர்னு மாறி இருக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபரீத் என்பவர் தான் பின்னாடி புலியை அடக்குன காரணமாக ஷெர்ஷா என்கின்ற ஒரு பட்டத்தால் அழைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 42. முகலாயர் காலத்துல நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி தான் நாணயங்களை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட ருபீஸ் என்கின்ற அந்த ருப்பியா என்கின்ற நாணயம் தான் இன்னைக்கு நம்ம ருபீஸ்னு சொல்லக்கூடிய நாணயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அது பெயர் வாங்கியிருக்கு. 43. சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? குரு தேஜ் பகதூர் என்பவருக்கு கொலை தண்டனையை விதிச்சிருக்கிறாங்க. குரு தேஜ் பகதூர் யாருன்னா 10வது சீக்கிய குருக்கள்ல ஒருத்தர். சீக்கிய மத நம்பிக்கையின் 9வது ஞான குருவாகவும் இருந்திருக்கிறார். சீக்கிய குருல முதல் குருவாக சொல்லக்கூடிய குருநாக் என்பவருடைய ஆவி இவர் மீது தொடர்ந்துச்சுன்னு நம்பினாங்க. ஆதி கிரந்த்னு சொல்லக்கூடிய குரு கிரந்த் சாஹிப் எனக்கூடிய சீக்கியர்களுடைய புனித நூல்ல இவருடைய 115 கவிதை நடையிலான பாசுரங்களும் இடம்பெற்றிருக்கு. இவர் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட ஆணையினால 1675ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். 44. வெள்ளி நாணயம் ரூபியா என்று முதலில் வெளியிட்டவர் யார்? ஷெர்ஷா சூரி. 45. முகலாயர்கள் காலத்தில் முஸ்தாபிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் என்ன பொறுப்புல இருந்தாங்க? பொது நீதியை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்தாங்க. ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸாக இவங்க இருந்திருக்கிறாங்க. முகலாயர்களுடைய காலகட்டத்துல நீதி நிர்வாகம் என்பது பொதுவாகவே சதார் உஸ் சுதார் என்ற ஒரு இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தான் நடந்திருக்கு. குவாஜி என்று அழைக்கப்பட்டவர் தலைமை நீதிபதியாகவும் விளங்கியிருக்கிறார். 46. பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் எந்த ஆண்டு முகலாய மன்னனாக பொறுப்பேற்றார்? 1530. 47. பாபர் தன்னுடைய பாபர் நாமா சுயசரிதையை எழுதிய மொழி எது? துருக்கிய மொழி. துசுக்கி பாபுரி என்கின்ற பெயரில் எழுதியிருக்கிறார். இவருடைய மகனான ஹுமாயூன் என்பவருக்கு சுயசரிதை என்பது அவருடைய சகோதரி குல்பதான் பேகம் என்பவரால் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு அக்பருடைய காலகட்டத்தில் அவருடைய சுயசரிதையானது அபுல் ஃபாசல் என்பவரால் எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய மகனான ஜஹாங்கீர் தன்னுடைய சுயசரிதையை அவரே எழுதிக்கிட்டார். துசுக்கி ஜஹாங்கீர் என்கின்ற பெயர்ல அவர் எழுதியிருந்தார். அவருக்கு பிறகு வந்த ஷாஜகானுடைய காலகட்டத்தில் பாஷா நாமா என்கின்ற பெயர்ல தனியாக சுயசரிதை அவர் சுயசரிதையை வேற ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. பின்னாடி அவுரங்கசீப் காலகட்டத்தில் சுயசரிதை எழுதுவதை தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. 48. தான்சேன் என்ற புகழ்பெற்ற பாடகர் யாருடைய அரசவையில் இருந்தார்? அக்பர். 49. ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்துல எந்த துறையின் அமைச்சர் திவானி அர்ஷ் என்கின்ற பெயரால் அழைக்கப்பட்டார்? திவானி அர்ஷ் என்றால் படைத்துறை என்று பெயர். அரசருக்கு உதவி செய்யறதுக்கு 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. திவானி விஷாரத் வாஷீர் என்று அழைக்கப்பட்டவங்க வருவாய் மற்றும் நீதி நிர்வாகத்தை பார்த்தாங்க. ரெவென்யூ அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். 2வது திவானி அரிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க படைத்துறையை கவனிச்சுக்கிட்டாங்க. திவானி ரஷாலத் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அயலுறவுத்துறை. திவானி இன்ஷா அப்படிங்கிறவங்க தகவல் தொடர்பு துறையை கவனிச்சுக்கிட்டாங்க. 50. முகமது அக்பர் கிபி 1542 எந்த கோட்டையில் பிறந்தார்? அமர்கோட்டையில் பிறந்தார். எப்போது பிறந்தார்? நவம்பர் 23ஆம் தேதி பிறந்திருக்கிறார். 51. மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்திகாட் போர். முக்கியமான ஒரு கேள்வி. ஹால்திகாட் அப்படிங்கிற ஒரு போர். இதுல முகலாய இராணுவத்தை வழிநடத்தி சென்றவர் யார்? மான்சிங் என்பவர் வழிநடத்தி சென்றிருக்கிறார். அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையில் நடந்த ஒரு போர். 18 முதல் 21 ஜூன் 1577 அன்று மேவார் ராஜபுத்திர குல மன்னன் மகாராணா பிரதாப்பின் படைகளுக்கும் மான்சிங் தலைமையிலான அக்பரின் முகலாய படைகளுக்கும் இடையே ஹால்டிகாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல 4 மணி நேரம் மட்டுமே இந்த போர் நடந்திருக்கு. இந்த போர் எந்த அணிக்கும் வெற்றியும் தோல்வி இல்லாம முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இந்த போர்ல பாத்தீங்கன்னா
இந்த மகாராணா பிரதாப் சேத்தக் போர் குதிரை மடிந்து போனதாகவும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. 52 அமிர்தசரஸில் பொற்கோவிலை கட்டியவர் யார்? ஹர்மந்திர் சாஹிப் என்று சொல்லக்கூடிய பொற்கோயிலை கட்டினவர் குரு ராம்தாசர். ஹர்மந்திர் சாஹிப் பஞ்சாபி மொழியில ஹர்மந்திர் சாஹிப் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள குருத்வார், இதை பொதுவா பொற்கோயில்னு சொல்லுவாங்க. சீக்கிய மக்களுடைய ஒரு முக்கிய கலாச்சார மையமாக இருக்கு. சீக்கியர்களுடைய மிக பழமையான குருத்துவாரா இதை தான் சொல்றாங்க. சீக்கியர்களுடைய 4வது குருவான குரு ராம்தாஸ் என்பவரால் அமைக்கப்பட்ட இந்த கோயில் இந்தியாவில் அமிர்தசரஸ்ல அமைந்திருக்கு. 1604வது வருஷம் குரு அர்ஜுன் சீக்கிய புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் என்கின்ற ஆதி கிரந்தத்தை முடிச்சு இந்த குருத்துவாலால அதை வச்சதா சொல்றாங்க. இதை கட்டுவதற்கு இந்த இடமானது யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா அக்பருடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. 53 எந்த முகலாய மன்னன் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்? ஹுமாயூன். ஹுமாயூன் பேரு தான் அதிர்ஷ்டசாலியான வரலாற்றுல பல இடங்கள்ல இவர் தவறி இருக்கிறாரு. கடைசியில மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்து இவர் இறந்து போயிட்டாரு. வரலாற்று அறிஞர் லேன்பூல் என்பவருடைய கூற்றுப்படி ஹுமாயூன் வாழ்க்கையில் படிப்படியாக தவறி கடைசியில மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து உயிர் விட்டுட்டாரு அப்படின்னு எழுதியிருக்கிறார். 54 முதல் பானிப்பட்டு போர் யாருக்கும் இடையில் நடந்தது? பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில் நடந்தது. போர் நடைபெற்றது ஏப்ரல் 21, 1526ஆம் ஆண்டு. பாபர் இப்ராஹிம் லோடியோட பெரிய எண்ணிக்கையிலான படைகளை குறைவான தனது படையை கொண்டு பானிப்பட்டுல தோற்கடிச்சிருக்கிறார். அதற்கு காரணம் அவர்கிட்ட இருந்த பீரங்கி படை அப்படின்னு நம்பப்படுது. 55 கிபி 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடி மீது வெற்றி கொண்டதன் நினைவாக பானிப்பட்டுல பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் என்ன? காபுல் பாக் என்கின்ற ஒரு தோட்டத்தை ஹரியானா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பானிப்பட்டுங்கிற இடத்துல உருவாக்கி இருக்கிறார். காபுல் பாக் மசூதி பானிபட் ஹரியானாவில் நிறுவப்பட்டது 1527வது வருஷம். இப்ராஹிம்னுடைய தோற்கடிச்சதோட நினைவாக இங்க நிறுவியிருக்கிறாரு. காபுல் பேகம் அப்படிங்கிறது யாருன்னா பாபருடைய மனைவி பேர். அதை ஞாபகமாக வச்சு இந்த பேர்ல காபுல் தோட்டம் என்ற தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். 56 ஷாஜஹானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் காலத்தின் பொற்காலமாக கருதப்பட்டதற்கு காரணம் என்ன? முகலாய கலைகளுடைய கட்டிடக்கலை பெருமளவில் வளர்ச்சி அடைஞ்சது இந்த ஷாஜஹானுடைய காலகட்டம் தான். இவர் காலகட்டத்தில் தாஜ்மஹால் 1632 கட்டட வேலை தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கட்டட வேலைகள் முடிந்து 1643 முழுவதுமாக முடிஞ்சிருக்கு. பிறகு அலங்கார வேலைகள் 1647 வரைக்கும் நடந்திருக்கு. யுனெஸ்கோவால இந்த சின்னம் உலக வரலாற்று பாரம்பரிய சின்னமாக 1983ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. செங்கோட்டை, ஜும்மா மசூதி, மயிலாசனம் இப்படின்னு ஷாஜஹானுடைய நினைவு சின்னங்கள் பெருமளவில் இருக்கிறதுனால முகலாயர்களுடைய காலகட்டத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது.